அண்மைச் செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டத்தில் இரட்டை கொலை சம்பவத்தில் சாராய வியாபாரியான முனுசாமி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அன்பு ரஹோத் வழங்கிட கேட்கலாம். அன்பு, வணக்கம். இந்த கைது சம்பவம் மற்றும் மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சராகத்துக்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவர் உள்ளிட்ட 2 இளைஞர்கள் சாராய வியாபாரிகளான அந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த 3வரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த அந்த சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில உறவினர்கள் பிரேத பரிசோதனைக்கு முன்பும் பல மயிலாடுதுறை மாவட்ட மருத்துவமனையை முற்றுகையிட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் பேசி வந்த நிலையில மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். முதற்கட்ட பேச்சுவார்த்தை சரியான முடிவு எட்டாத நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மாலையும் திரு எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் உறவினர்களை சந்தித்து பேசினார். மாலை பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு இறந்த ஹரிசக்தி மற்றும் ஹரிஷின் உறவினர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசிய நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பிரேதத்தை அமைதியான முறையில் பெற்றுக்கொண்டு இந்து முறைப்படி அடக்கம் செய்தனர். இந்த நிலையில் காலையில் ஹரிசக்தி மற்றும் ஹரிஷின் இந்த இறப்புக்கு பிறகு எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையும் முட்டம் கிராமத்தில் நிலவக்கூடாது என்பதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான இந்த காவல்துறை பெரும் ஒத்துழைப்போடு பல காவலர்களை அந்த கிராமத்தில் ஈடுபட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு வைத்திருந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே உறவினர்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று கொடுத்திருந்த நிலையில இப்பொழுது மூவேந்தன் அப்படின்றவருடைய தந்தை திரு முனுசாமி அவர்களை கைது செய்திருக்காங்க. கைது செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பதற்றமான சூழல் அந்த கிராமத்தில் நிலவக்கூடாது என்பதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில ஒரு காவல்துறை முழு பாதுகாப்போட இந்த கிராமத்தில் வலம் வந்து விட்டிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அன்பு ரஹோத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.